இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சமீபத்துல தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவங்க சார்பாக பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கோவையில நடத்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பல மக்கள் அங்க கூடி இருந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்துட்டாங்க. 2026 முடிசூடா மன்னனா எங்களுடைய தளபதி நாங்க அரியணையில உட்கார வைக்க போறோம். எங்க எடுத்தாலும் நாம தான். ஆர்சிபி கப்பு வாங்குதோ இல்லையோ நாங்க 2026 முதல்வர் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த பல நபர்கள் பேசுறத பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, 2026 நீங்க வெளில போறீங்களா இல்லையா அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த கட்சியினுடைய தொண்டர்ல இருந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படிங்கறது தெரியலையோ அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னா, அங்க பல தொண்டர்கள் கூடி இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பத்திரிகையாளர் போயிட்டு கேள்வி கேட்கறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களை எப்படி பூத் ஏஜென்ட்டா தேர்வு செஞ்சிருக்காங்க, பூத் ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, பூத் ஏஜென்ட்டா அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு தளபதியை பிடிக்கும். நடிகர் விஜய பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இன்னைக்கே அவர் கோவைக்கு வந்திருக்காரு, அதுக்காக நான் ஸ்கூல் லீவ் போட்டு வந்திருக்கேன். அவர் என்ன பேசுறாருங்கிறத பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் எல்லாத்தையும் ஓட விடுறோம். எஸ்பெஷலி டிஎம்கே ஓட விடுறோம். அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து என்ன சொல்லியிருந்தாரு? சரி, தொண்டருக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கும், புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க பெரிய அரசியல் பின்புலம் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஏற்கனவே கட்சியில இருந்தவர் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரு சொல்றாரு, ஒரு பூத் ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா காலைல 7 மணிக்கு வீட்டு வாசல்ல போய் நிக்கணும். அவங்க கோலம் போடுறாங்களா என்னன்றத பாக்குறதுக்காக எதுக்குன்னு தெரியாது, அங்க போய் நீங்க நிக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ பூத் ஏஜென்ட்டோட வேலை என்னங்கறதே ஒரு கட்சிக்கு தெரியாம அந்த கட்சி எப்படி 2026 ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. கட்சிக்கு எந்த அளவிற்கு தேர்தல் முக்கியமோ, தேர்தலுக்கு அந்த அளவிற்கு இந்த பூத் கமிட்டி அப்படின்றது முக்கியம். பூத் லெவல் ஏஜென்ட்னா என்ன, அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்றத அந்த தொகுதியில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 46 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னா அவரு இன்னொரு நபரை நியமிப்பாரு பூத் ஏஜென்ட்டா, நீங்க எனக்காக அந்த பூத்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நியமிக்கக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் என்னன்னு சொன்னா, அவரு வாக்காளரா இருக்கணும், அதாவது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சட்டம் சொல்லுது. கேட்டுக்கோங்க ப்ரோ, 17 வயது ஸ்கூல் பசங்கள்ல பிஎல்ஏ ஆக முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு கடந்த தாவேகா மாநாட்டுல பார்த்தோம், 16, 15 வயது சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு பிஎல்ஏ மீட்டிங்க்கு வராங்க. அப்ப இன்னைக்கு ஓட்டர் ஐடியே இல்லாம இந்த பிஎல்ஏ மீட்டிங் கலந்துக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பா கேட்டுக்கணும், வாக்காளர் பட்டியல பெயர் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க பிஎல்ஏவா இருக்க முடியும். ரெண்டாவது, அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்ல, அப்போ அந்த மிஷினோட அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்கணும். மூணாவது விஷயம், அரசு ஊழியரா இருந்திருக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரு அரசு ஊழியரா இருந்துகிட்டு அந்த பூத்ல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய வரக்கூடிய நேரத்துல அந்த அரசு ஊழியர் மேல கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் கூட சட்டப்படி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வேட்பாளர் தான் அந்த ஏஜென்ட்டையே நியமிப்பாங்க. இருக்கக்கூடிய ஏஜென்ட் எப்படி வேலை செய்வாருன்னு சொன்னா, பூத்துக்குள்ள ஒரு ஆள் தான் இருக்கணும். மொத்தமா நாங்க தலைவரோட தொண்டர்கள் எல்லாம் உள்ள போய் நின்றுகிட்டு அங்க கத்திக்கிட்டு இருக்க கூடாது. எப்படி தலைவர் வராருன்னா வேணு மேல இருந்து ஏறி குதிச்சு எல்லாம் கத்துறாங்களோ, இந்த மாதிரி பூத் ஏஜென்ட்டுக்குள்ள போயிட்டு எல்லாரும் நாங்கெல்லாம் பட்டன் அழுத்துவோம், நாங்களும் பட்டன் அழுத்துவோம் சண்டை எல்லாம் போடக்கூடாது. உள்ள ஒருத்தர் தான் இருக்கணும், வெளில 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு. அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு எங்கேயாச்சும் வெளில போகணும், சாப்பிட போகணும்னு சொன்னா மட்டும் வெளில இருக்கிற மற்றொரு ஏஜென்ட் அவரை மாற்றி விடுறதுக்காக உள்ள வருவாங்க. இந்த பூத் ஏஜென்ட் தேர்தல் நாள் அன்று என்னெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு, அவங்க என்னெல்லாம் எனக்கு செய்வாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தேர்தல் நாள் அன்று என்ன பண்ணா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். அந்த மிஷின் இவிஎம் மிஷினை ஓபன் பண்றதே அந்த பிஎல்ஏ முன்னாடி தான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். பூத் லெவல் ஏஜென்டோட அடுத்த ஒரு கடமை, முக்கியமான கடமை என்னன்னா, இப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நபர் வராருன்னா அந்த நபர் ஓட்டர் ஐடியை அதிகாரிட்ட கொடுக்கும்போது அதிகாரி என்ன பண்ணுவாரு, சத்தமா பேரை படிப்பாரு. இப்ப ராம்குமார்னா ராம்குமார்னு படிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிஎல்ஏவும், ஒரு கட்சி சார்ந்த ஒரு பிஎல்ஏவும் அதை பார்த்து குறிச்சுப்பாங்க. ஓ, ராம்குமார் ஓட்டு போட வந்திருக்காரு. அப்ப குறிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லா பேரும் குறிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து அவர் ஓட்டு செலுத்தவே போவாரு. அப்ப அந்த இடத்துல ஓட்டு அவரோட பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்ற ஒரு உறுதிப்படுத்துதல பிஎல்ஏ கொடுக்கிற இடத்துல இதுக்கு முக்கியமான இடத்துல இந்த பிஎல்ஏ இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரியான ஓட்டு போட்டாதான் எத்தனை நபர்கள் நம்மளுடைய கட்சி சார்ந்தவங்க ஓட்டு போட வந்திருக்காங்க, எத்தனை ஓட்டுகள் நமக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த பிஎல்ஓவா வந்திருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தலைமைக்கு தெரியப்படுத்த முடியும். காலைல 6 மணிக்கு போய் பூத்ல உட்காடுறாங்க, அந்த இவிஎம் மிஷின் எல்லாத்தையும் செக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா போகக்கூடிய நேரத்துல அவங்க கையில சில விஷயங்கள் இருக்கணும். என்னன்னா, என்னுடைய தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட எப்படி ஒரு வாக்காளர் பட்டியல்
பட்டியல் இருக்குமோ அதே போல கட்சியை சார்ந்தவங்களும் அந்த லிஸ்ட்டை தயார்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை போகக்கூடிய நேரத்துல இந்த பூத் ஏஜென்ட் கையில கொண்டுட்டு போகணும். வாக்களிப்பவர் சரியான நபரா அப்படிங்கறதையும் அவங்க கண்டுபிடிக்கணும். இங்க லிஸ்ட்ல எத்தனை வாக்காளர்கள் வந்திருக்காங்களோ அந்த வாக்காளர்களுடைய ஓட்டு எல்லாமே அந்த மிஷின்ல போலா இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அந்த தேர்தல் அதிகாரி கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்லயும் நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட்லயும் ஓட்டிங் மிஷின்ல இருக்கிற ஓட்டும் ஒன்னா இருக்கா இல்லாட்டி எங்கேயாவது குறைந்து இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஒருவேளை ஏதாச்சும் ஓட்டு கம்மியா இருக்கு, இப்ப என்கிட்ட 100 வாக்காளர்கள் வந்தாங்கன்னு இருக்கு, ஓட்டிங் மிஷின்ல 80 ஓட்டு தான் இருக்கு, அப்ப 20 ஓட்ட காணும் அப்படிங்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி கிட்ட போய் உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும், எங்க கட்சிக்காரங்க மக்கள் 20 ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த 20 ஓட்ட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட முறையிடணும். அந்த பூத் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் அவர் கூடுதலா ஒரு விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னும் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற அவருக்கு தோணுச்சுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு மக்கள் எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, வேலையை முடிச்சிட்டு வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு உறுதியா தெரியும்ன்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி கிட்ட போயிட்டு எங்களுடைய மக்கள் இன்னும் வருவாங்க, இன்னொரு 1 மணி நேரம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட் போயிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி கிட்ட ரெக்வஸ்டே பண்ணணும். அவங்களுடைய ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாததும் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியோட விஷயம். அப்போ முழுமையான வாக்கு அங்க செலுத்தப்படணும், அவங்களுடைய கட்சி வெற்றி பெறணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் போயிட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட சொல்லணும். கடைசியா எல்லாமே ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க, எல்லாருமே முடிஞ்சிருச்சு, நேரமும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இவிஎம் மிஷின்ல எத்தனை ஓட்டு ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு அந்த மிஷினை லாக் பண்ணி பெட்டியில வச்சு சீல் பண்ற வரைக்கும் பூத் ஏஜென்ட் அங்கேயே நிக்கணும். எல்லாமே சரியான முறையில் நடக்கிறாங்கிறதையும் கண்காணிக்கணும். இறுதியா அந்த பெட்டி அரசு வாகனத்துல ஏற்றப்படக்கூடிய வரைக்கும் அவங்க அங்க நிக்கணும். ஏன்னா வடமாநிலங்கள்ல ஓபன் பண்ற போதும் அவங்க இருக்கணும், அதை வந்து க்ளோஸ் செஞ்சு அனுப்பும் போதும் அவங்க இருக்கணும். ஏன்னா சில வடமாநிலங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும், ஓட்டு மக்கள் போட்டிருப்பாங்க, எலெக்ஷனோட வெஹிக்கல்ல அந்த பெட்டி ஏறுமான்னு சொன்னா யாரோ ஒருத்தர் சைக்கிளை கொண்டு வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வடமாநிலங்கள்ல நடக்கிறத செய்திகளை பார்த்திருப்போம்ல. அப்ப இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா முறையா அரசு வாகனத்துல தான் ஏற்றப்படுதா, அங்க பூத்தோட எல்லா ஓட்டு இதையுமே கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு இந்த வண்டி கரெக்டா போகுதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணணும். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை ஓட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே தலைமைக்கு அவங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் தலைமைக்கு எந்த தொகுதியில எல்லாம் நம்ம ஜெயிப்போம், எந்த வேட்பாளர் எல்லாம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிசமான ஒரு முடிவுக்கே அவங்களால வர முடியும். தேர்தல் நடக்கக்கூடிய நாள்ல இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற டேட் இருக்கும்ல, அந்த டேட்ல வரக்கூடிய ரிசல்ட்டையும் இந்த தேர்தல் பூத் ஏஜென்ட்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் சேமா இருக்காங்கிறதெல்லாம் கட்சிக்காரங்க சரி பார்த்துப்பாங்க. அப்ப புதுசா விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு, 2026ல முதலமைச்சரா ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னா இந்த பூத் ஏஜென்ட் விஷயத்தை அவங்க கண்டிப்பா கண்காணிக்கணும். பூத் லெவல் ஏஜென்ட்னா முதல்ல என்னன்னு இந்த பதிவு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்பவே பொதுச் செயலாளரோட பேச்ச பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, எங்க கிட்ட கட்டமைப்பு இருக்கு, உள்கட்டமைப்பு இருக்குன்றாரு. ஆனா மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் நியமிச்சிருக்காங்க, இன்னும் யாரையுமே நியமிக்கல, வேற எந்த பதவிகளுமே ஆள் நிரப்பல. ஆனா சொல்றது என்ன, அவரை கூட்டிட்டு வந்துட்டு இல்ல, இட்டாண்டு கொண்டு போறதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. பெரிய கஷ்டம் தான். ஏன்னா இவங்க பிரச்சனை வந்து மற்ற கட்சியினாலோ மற்ற அரசனாலோ பிரச்சனை இல்ல, அவங்க கட்சினாலதான் அவங்க பிரச்சனை. அணிகள் மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க இல்லையா, பேர் வச்சது கரெக்டா தான் இருக்கு. மரத்துல இருந்து வண்டி மேல தாவி குதிச்சு தலைவரோட கண்ணத்தை கிள்றதும் தலைவருக்கு கண்ணாடியை கொடுக்கறதும். பயிற்சி பட்டறைன்னு சொன்னாங்க, பயிற்சி பட்டல அண்ணன் தலைவர் பேசி எஞ்சிட்டு போன உடனே பொதுச் செயலாளர் பேசும்போது ஆளே இல்ல, சேர் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்டாரு இவரு, எங்கடா சேர் தூக்கிட்டு போறீங்க, சேர் தூக்கிட்டு எங்கடா போறீங்கன்றதையும் கேட்டாரு. சேர முதல்ல கீழே வைக்க, ஏன் சேர தூக்குறீங்க, சேர வை, எதுக்கு தூக்குறீங்க, என்ன காரணம், இப்பதானே சொன்ன, வைங்க முதல்ல சேர முதல்ல கீழே வைக்க. அடுத்த நீங்க மண்டலத்துக்கு இந்த பூத் ஏஜென்ட் கமிட்டி நீங்க நடத்தும் போது இந்த பதிவை பார்த்துட்டு முதல்ல பூத் ஏஜென்ட்னா என்ன, அவங்களுடைய பணிகள் என்ன, அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனா. ஏன்னா ஒரு பொண்ணுட்டு கேட்டா பூத் கமிட்டினா என்னன்னு கேக்குது, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூத் ஏஜென்ட் விஷயத்த சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அந்தந்த விஷயங்கள் எந்தெந்த நேரத்துல எப்ப தேவைப்படுதோ அந்தந்த நேரத்துல அவங்கவுங்க வந்து பேசுவாங்க. நாங்களும் கண்டிப்பா வந்து பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். நன்றி.